அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கிறேன். அவனுடைய அருள்திரு தூதர் அகிலத்தின் அருள்கொடை, அழகிய முன்மாதிரி, வழிகாட்டும் மணிவிளக்கு, தாம் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் இந்த இனிய நேரலையிலே நம்மோடு வைத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, நாளும் அறிவோம் நபிகளாரை. ஆம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையத்தின் வெளிச்சம், இறைமறை என்று சொல்கின்ற அந்த நூலின் விளக்கு. ஆம், அந்த பெருமகனாருடைய வாழ்க்கை, அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபும் முபீன், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு வெளிச்சமும் ஒரு தெளிவான ஒளிமயமான வேதமும் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆம், அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்ற வெளிச்சம், இருள் கவிந்திருக்கின்ற அறியாமைகளை போக்குகின்ற அற்புதமான கதிரொளி. அண்ணல் அந்த பெருமகனாருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை இன்றும் அது ஈட்டிக் கொண்டிருக்கிறது. அடிப்படை என்ன? அதுக்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை, சத்திய ஏகத்துவ சித்தாந்தம். அந்த ஏகத்துவ சித்தாந்தத்தை வாழ்க்கையில் மிக தெளிவாக, உண்மையாக, சொன்னதை போல் செய்து செய்ததை போல் சொல்லி அன்றைய அரபு நிலத்திலே நபிகளால் செய்திருக்கின்ற அழைப்பு பணி. அதற்கு அடிப்படை காரணம் என்று பார்த்தால் அவருடைய அன்பு தோழர்கள், நபிகளாரை பின்பற்றிய பெருமக்கள், இறை மார்க்கத்தை ஏற்ற அந்த நன்மக்கள், அவர்கள் தோழர்கள் என்றே அவர்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள். ஆம், தொண்டர்கள் என்றோ, சிஷியர்கள் என்றோ, பக்த கோடிகள் என்றோ இல்லை, தோழர்கள். அஸ்ஸஹாபி என்னுடைய தோழர்கள். ஆம், அந்த பெருமகனாருடைய இந்த பெருமக்களுடைய ஏராளமான ஒத்துழைப்பின் காரணத்தினாலே நபிகளாருடைய இந்த கொள்கை அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்தார். பெருமானாரை அதிகம் நேசித்தார்கள், பெருமானாரும் அவர்களை நேசித்தார்கள். ஆம், அவர்களை நேசித்த அந்த உண்மை இருக்கிறது. தன்னுடைய நண்பர்களோடு உண்மையாக பழகினார்கள். அந்த பழக்கம் உன்னதமானது, உளப்பூர்வமானது. ஆமாம், எந்தெந்த நிலைகளிலே மக்காவுடைய வாழ்க்கையில், நபித்துவ வாழ்க்கையிலே 3 ஆண்டுகள் ஊரை விட்டே, மக்காய் விட்டே விலக்கி வைத்திருந்தார்கள் குறைஷியர்கள். அவரும் அவருடைய குடும்பத்தினர்களும் அவருடைய நண்பர்களில் சிலரும் தனி மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கிலே ஷுஐப் அபி தாலிப் இருந்தபோது அவ்வளவு சிரமங்களுக்கிடையில் கூட செம்பல் நபிகளாருக்காக அவர்கள் போதித்திட்ட இறை மார்க்கம் நெறிக்காக வேண்டி அத்தனையும் சகித்தார்கள். அன்பு தோழர்கள், ஆம், நபிகளார் அவருடைய வெற்றியினுடைய அடிப்படையே அப்படி இருக்கிறது. அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மார்க்கமாம் இஸ்லாத்தை உலகுக்கு இறுதியாக அறிமுகம் செய்து நிறைவாக்க வந்த இறுதி தூதராவார். இறை செய்தி ஒன்றையே மூலதனமாக கொண்டு தனி மனிதராக இஸ்லாத்தின் அழைப்பை செய்ய புறப்பட்டு அன்றைய உலகம் மட்டுமல்ல இன்றும் வியக்கும் வண்ணம் மகத்தான மாபெரும் வெற்றி கண்ட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலட்சிய பணிக்கு, வெற்றிக்கு அவர்கள் பெற்றிருந்த அருமை தோழர்கள், சஹாபாக்களும் ஒரு காரணம் என்பதை வரலாறு மறக்கவில்லை. இனிய தோழர்கள், நபியிடம் வைத்திருந்த அன்பும் அபிமானமும் அளவிட முடியாதவை. தங்கள் உயிரினும் மேலாக உத்தம திருநபியை கருதினார். தங்களை பெற்றெடுத்த பெற்றோரினும்
பெரிதாக பெருமானாரை போற்றினார்கள். உலக வரலாற்றில் இவர்களை போன்ற தியாக சீலர்களை, உத்தமர்களை, விசுவாசிகளை, ஏற்ற இறையத்து கொள்கைக்காக வேண்டி எதையும் இழக்கின்ற, தன் இன்னுயிரை கூட இழக்கின்ற அளவிலே எவ்வளவு வதைக்கப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் எதுவுமே பெரிதல்ல. எல்லா வல்ல இறைவன் மார்க்கம், நபியினுடைய வாழ்வியல், இப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களை உலக வரலாற்றில் காண முடியாது. சிதறி கிடந்த தங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வந்த சீலராக செம்மல் நபி அவர்களை பார்த்தார்கள். தடம் புரண்டு போயிருந்த தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி தூக்கி நிறுத்த வந்த தூய திருத்தூதராக திருநபி அவர்களை பார்த்தார்கள். அறியாமல் இருட்டில் சிக்கி தடுமாறும் தங்கள் வாழ்வில் அறிவுளை ஏற்றி நெறிவழி காட்டிய நீதிக்கு சான்றோராக நபிகளாரை பார்த்தார். அவர்கள் சொல், செயல், வாழ்க்கை அத்தனையிலும் உண்மை இருப்பதை அறிந்து தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள். அண்ணலின் இஸ்லாமிய செய்திகளை அப்படியே கேட்டு பின்பற்றினர். அருள்மறை அல் குர்ஆனின் வேத கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்தனர். எவ்வளவோ தங்களுக்கு வேலைகளும் தொழில்களும் இருந்தாலும் கூட மார்க்கத்தை அறிவதே முதல் கடமை என்று நினைத்தார்கள். மார்க்கத்தை ஒரு மகத்துவம் வாய்ந்துட்டு ஒரு பொக்கிஷமாக கருதினார்கள். சமிஅனா வ அதானா என்னும் உன்னத நிலைக்கு வந்துவிட்டார். கேட்டோம், செவியற்றோம், வழிபட்டோம். இதனால் எத்தனையோ சோதனைகள், என்னென்னவோ இழப்புகள், எனினும் புன்னகையுடன் அனைத்தையும் ஏற்றனர். சஹாபாக்களின் உன்னத இறை நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, இறை தூதருக்கு கட்டுப்பட்ட நிலை, இவற்றை சிறப்பிப்பதற்காகவே இறைவனும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அவர்கள் அல்லாஹுவை பொருந்து கொண்டனர் என்று அழியா திருமறையில் இடம்பெறச் செய்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. இறை பொருத்தமும் இறை திருப்தியும் அவர்களின் லட்சியமாக இருந்தது. அவர்கள் எது செய்தாலும் அதில் இறைவனின் அனுமதி இருக்கிறதா, அங்கீகாரம் உள்ளதா என அறிந்து இறை பொருத்தத்தை பெறவே செயலாற்றினார்கள். அவர்கள் இந்த உணர்வு அல்லாஹுவை மகிழச் செய்து அவர்களை பொருந்தி கொள்ளுமாறு அவர்கள் மீது திருப்தி பட செய்தது. பெருமானாரை பார்த்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் வாழ்ந்து முஸ்லீமாகவே உலகை விட்டு நீங்கியவர்களே சஹாபாக்கள். இவர்களின் சிறப்பை வேறு எந்த முஸ்லீமும் அடைந்திட முடியாது. ஏனெனில் சோதனையான இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் சாதனைகள் படைத்தவர்கள் இவர்கள். இஸ்லாம் அன்று தெரிவு செய்து எடுக்க தக்க அமைப்பாக இருந்தது. விரும்பினால் ஏற்கலாம், விரும்பாவிட்டால் இருக்கலாம் எனும் நிலை அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கெல்லாம் பெற்றோர் முஸ்லீமாக இருப்பதாலே பிறக்கின்ற பிள்ளைகளும் முஸ்லீமாகி விடுகின்றனர். ஆனால் அன்றைக்கு அப்படி என்று சோதனையான காலகட்டம். எனவேதான் சத்திய சஹாபாக்களுக்கு பெரும் சிறப்புகள் வழங்கப்பட்டன. வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம், கேட்கின்றோம். நபிகளாருடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை, வரலாற்றின் வெளிச்சத்தில் பதியப்பட்டிருக்கின்ற சரித்திர சான்றுகளை உள்ளடக்கிய வாழ்க்கை நபிகளாருடைய. அதனாலே இஸ்லாம் எளிதாக உலகத்திற்கு கிடைத்து விடவில்லை. நபிகளாருடைய அர்ப்பணிப்பு, சஹாபாக்களுடைய அந்த மகத்தான மாபெரும் பங்களிப்பு, இஸ்லாம் செழித்து வளர்ந்து தழைத்து ஏராளமான பறவைகள், உலகளாவிய அளவிலே பறவைகள் வந்து அமர்ந்து கனிகளை தின்று நிழலிலே இளைப்பாரி செல்கின்ற ஒரு அறிவார்ந்த சத்திய சன்மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும். நபிகளார் சொன்னதை போல அல் இஸ்லாம் யாழு வலா யோலாரி. இஸ்லாம் சத்திய உண்மை கொள்கை சித்தாந்தம். அது வெல்லும், நிச்சயம் வெல்லும். அது உலகத்திலே அறிவார்ந்த மக்களுடைய உள்ளங்களை அள்ளும், உள்ளங்களில் இடம்பெறும். சிந்தித்தால் அந்த உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகளுக்குள்ளால் நபிகளாருடைய இந்த வாழ்க்கை உண்மையிலேயே நாம் வக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீமாக இருப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன், நான் பெருமிதம் அடைகிறேன். ஏனென்றால் இஸ்லாம் சத்திய உண்மை.
அண்ணல் நபிகளாரை போன்றதொரு தூய தலைவர் உலகத்தில் இல்லை. எல்லாவல் அல்லாஹ் அந்த பெருமகனாருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை எந்நாளும் தருவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.